Hi friends, welcome back to Critic Seat. அமீர் இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா, லைலா உள்ளிட்டோர் நடித்த மௌனம் பேசியதே திரைப்படம் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியானது. இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் இந்த திரைப்படம் வெளியாகி 21 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள், நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து இயக்குனர் அமீர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதே சமயம் ஜோடி உள்ளிட்ட படங்களில் துணை நடிகையாக நடித்திருந்த நடிகை த்ரிஷா இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். இந்த படத்தில் துணை நடிகையாக நடித்த இவர் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சாமி, கில்லி, 6 உள்ளிட்ட வெற்றி படங்களை நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தவர் த்ரிஷா. இப்போ ரீசெண்டாக வெளியான பொன்னியின் செல்வன், லியோ உள்ளிட்ட படங்களுக்கு த்ரிஷாவின் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றது. நடிகை த்ரிஷா ஹீரோயினியாக அறிமுகமாகி 21 ஆண்டுகள் நிறைவேறிய நிலையில் த்ரிஷா ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றன. இதை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள த்ரிஷா தனக்கு வாழ்த்துக்கள் கூறிய ரசிகர்களுக்கு நன்றி கூறியுள்ளார் த்ரிஷா. So I just wanted to take a little time out and say thank you to each and every one of you who made today so special for me. Thank you so much for the lovely wishes, for keeping it going, and I am here today because of the support and love that I have consistently received from you guys. Thank you, and I love you, and I'm so grateful. Thank you. த்ரிஷா ஒரு பக்கம் நன்றி கூற, அதுக்கு அடுத்து நயன்தாராவும் ஒரு பக்கம் நன்றி சொல்லியிருக்காங்க. நயன்தாரா அறிமுகமாகி 20 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் நயன்தாரா அவங்க ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள நயன்தாரா, திரையுலகில் நான் இவ்வளவு நாட்கள் நிலைத்திருக்க காரணம் என் ரசிகர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் நான் கீழே விழும்போதும் மீண்டும் எழ காரணம் நீங்கள் அளித்த உத்வேகம்தான். நீங்கள் இன்றி இந்த பயணம் முழுமையடையாது. என் ரசிகர்களின் ஆதரவுதான் 20 ஆண்டுகள் எனும் மைல்கல்லை நான் கொண்டாட காரணம் என நெகிழ்வுடன் நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார்.